மூழ்கிய ஒரு வனம், காற்றும் மௌனமாக, இலைகளும் சிந்தனையோடு அசைகின்றன. இதுவே அறிவின் வனாந்தரம். இந்த கதையின் நாயகன் சர்வேஷ் கட், ஒரு யாரும் மனதில் இடம் தராத சிறுவன். ஆனால் அவன் மனதில் மட்டும் நூற்றுக்கணக்கான கேள்விகள். அவனுக்குள் ஒரு பயணம் தொடங்குகிறது. அவனுடைய தலையில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மரமாக வளர ஆரம்பிக்கிறது. சில எண்ணங்கள் கிளைகளை உருவாக்குகின்றன, சில எண்ணங்கள் வேர்களை. ஒரு நாள் அவன் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு பழைய பாட்டியின் மூட்டை இடித்து விழுகிறான். அவள் அவனிடம் ஒரு வித்தியாசமான விதையை கொடுக்கிறாள். இது அறிவுக் கொடியின் விதை. ஆனால் இது உன் மனதின் வனத்தில் மட்டும் வளரும். அந்த விதையை வைத்து தூங்கும் அந்த இரவில் சர்வேஷ் ஒரு வனத்தின் நடுவில் விழிக்கிறான். வனத்தின் பெயர் மணவனம், மைண்ட் குரோவ். அங்கு மரங்கள் பேசுகின்றன. ஒவ்வொரு மரமும் ஒரு எண்ணத்தின் விளைவாக இருக்கிறது. நீ சொன்ன பொய் எனும் மரம் கொடியிருக்கும். நீ கண்ட கனவு எனும் மரம் பூக்கின்றது. நீ மறந்த வாக்குறுதி எனும் மரம் வாடுகின்றது. அவன் சந்திக்கிறான் ஒரு உயிரினத்தை, தியானந்தி. அது ஒரு வன விலங்கு, ஆனால் மெல்லிய குரலில் பேசும் ஒரு விழிவளர்ந்த ஆமை. அது கூறுகிறது, அறிவு என்பது மரம் போல, நீ இதழ்களை மட்டும் அறிந்தால் போதாது, வேர்களை நோக்கு. தியானந்தி அவனை வழிநடத்துகிறது. அவனுக்கு ஒரு பயணம் தரப்படுகிறது. அவன் உள்ளத்தில் உள்ள தவறான எண்ணங்களை அழித்து உண்மையான அறிவு மரங்களை வளர்க்க வேண்டும். அவன் எதிர்கொள்கிறான் சில உளவியல் வெறுமைகள், பீதியால் உருவான கொடிகள், அழுக்கால் வளர்ந்த வெடிகள், கோபத்தால் கிழிக்கப்பட்ட இலைகள். அவன் ஒவ்வொரு எண்ணத்தையும் மாற்றும்போது மரங்கள் தங்கள் வடிவத்தை மாற்றுகின்றன. அறிவின் வனாந்தரம் புதிய இசையுடன் துளிர்க்கிறது. முடிவில் அவன் ஒரு பெரிய ஞானம் மரம் உருவாக்குகிறான். அது பேசுகிறது, நீ என்னை வளர்த்தது உண்மைதான், ஆனால் நானும் உன்னுள் வளர்ந்தேன். அவனது மனவனம் ஒரு பள்ளி போல மாறுகிறது. அவன் திரும்பி மற்ற பிள்ளைகளுக்கு உள் எண்ணங்களால் அறிவை வளர்க்கும் வகுப்பு நடத்துகிறான். கதையின் முடிவில் நம் மனதுக்குள் இருக்கும் எண்ணங்கள் ஒரு காட்டாக இருக்கலாம். அதை செம்மையாக வளர்த்தால் அது அறிவின் வனமாக மாறும்.